நல்ல கைகளை தட்டி எல்லாரும் பெரியவர், அற்புதம் செய்கிறவர். ஆமென். இவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்த தேவன் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நிச்சயம் அற்புதம் செய்வார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த காரியம் நடக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒரு சில அறிவிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். விசேஷமாக வருகிற 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று நம்முடைய திருச்சபையிலே 13 வயதிற்கு மேற்பட்ட பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்கான ஒரு கூடுகை. நல்லா கவனிச்சுக்குங்க. 13 வயசுக்கு மேலே உங்கள் பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா அந்த பெற்றோர்கள் எல்லாருமே வருகிற செவ்வாய்க்கிழமை மாலையிலே நம்ம திருச்சபையில் ஒரு 7 மணிக்கு நீங்கள் வரணும். உங்களோட நான் சில காரியங்களை பேச வேண்டியது இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பாவங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற சில சூழ்நிலைகள் வருகிற துவங்குற ஏஜ் என்னன்னா, இந்த 13 வயசுக்கு மேலே தான் பிள்ளைகளுக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணுது. பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருக்கிறது, பிள்ளைகள் தன்னுடைய சுய புத்தியின் மேலே சாய்கிறது, எதையுமே யோசிக்காமல் செய்கிற ஒரு வயசு என்னன்னா, இந்த 13 வயசுலேருந்து ஒரு 20 வயசுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியவே தெரியாது. அந்த நேரத்தில் அவங்க என்ன பழகிறார்களோ அதுதான் அவங்களுடைய எதிர்காலமாக மாறும். அதனால் அப்படிப்பட்ட வயதுடைய பிள்ளைகளை வழி நடத்துவதற்கு பெற்றோர்களுக்கு ரொம்ப கடினம். சின்ன பிள்ளைங்களை ஈஸியாக அவங்க நடத்திடுவாங்க. ஆனால் இந்த வயசுக்கு மேலே இருக்கிற பிள்ளைகளை எப்படி கையாளுறதுன்னு சில பெற்றோர்களுக்கு கூட தெரியல. அதனால் உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு உங்களுக்காக சில ஆலோசனைகளை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறதற்கு நான் ஆசைப்படுகிறேன். ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஆன்லைனில் இதை லைவாக நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுறோம். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் அதில் கலந்து கொள்ள உங்களை மிகவும் அன்போடு கேட்கிறேன். இனி ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு நமக்கு மாலையிலே சரியாக 5 மணிக்கு நம்முடைய வின்சர் கார்டன் தென்கரை, அந்த காரண்யாவுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பிளேஸில் ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த பிளேஸு நிறைய பேர் நீங்கள் வந்திருக்கிறீங்க. அங்கே வச்சு இன்னைக்கு நமக்கு வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவர்களுக்காக அந்த கூட்டம், அந்த வியாபாரம் தொழில் செய்கிறவர்களுக்காக ஒரு கூட்டம் நடக்கிறது. போன மாதத்தினுடைய இது ரொம்ப வெற்றியாய் ஆண்டவர் மாற்றி கொடுத்தார். தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, அடுத்த லெவல் ஆண்டவர் கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்க, சில வியாபாரம் செய்ய முடியாமல் தடுமாறுகிறவர்கள், அவர்கள் எல்லாருக்காகவும் வைக்கிற ஒரு ஜெபம். நீங்கள் இதில் கலந்து கொள்ளுங்கள். சரியாக 5 மணிக்கு நீங்கள் வந்துருங்க. ஸோ இந்த 1 மந்த் மட்டும் உங்களுக்கு ஃபுட்டு அங்கே அரேஞ்ச் பண்ண முடியல. அடுத்த மாதத்துலேருந்து ஃபுல்லாக உங்களுக்கு சாப்பாடோடு அங்கே பண்ணுறது மாதிரி நாங்கள் அதுக்காக திட்டம் போட்டிருக்கிறோம். ஆனால் அத்தனை பேரும் அதில் கலந்து கொள்ள உங்களை மிகவும் அன்போடு நான் அழைக்கிறேன். விசேஷமாக அடுத்த அறிவிப்பு என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 40 டேஸில் கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் ஜெபம் போய்கொண்டிருக்கிறது. இந்த 30 நாளுடைய இறுதியில் ஒரு 3 நாட்கள் முழங்கால் யுத்த ஜெபம் நம்ம வைக்க போகிறோம். வருகிற மார்ச் மாதம் 30ஆம் தேதி அகைன் 31ஆம் தேதி 1ஆம் தேதி ஆகிய 3 நாட்களும் மாலையிலே சரியாக 7 மணிக்கு நமக்கு முழங்கால் யுத்த ஜெபம். நம்ம எல்லாம் ஒரு ஈஸ்டர் உயிர்ப்பின் நாளை நம்ம சந்திக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணங்களை தியானிக்கிற அந்த குட் ஃப்ரைடே சர்வீஸை நம்ம பண்ண போகிறோம். அதனால அதுக்கு முன்னாடி இந்த 3 நாட்கள் நமக்கு முழங்கால் யுத்த ஜெபம் இருக்கிறது. அதனால ஃபேமிலியாக எல்லாருமே அதில் கலந்து கொள்றதற்கு நான் உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன். ஆண்டவர் பெரிய அற்புதங்களை இந்த ஜெபத்தின் மூலமாய் செய்வாராக. நம்முடைய குட் ஃப்ரைடே சர்வீஸ் அன்னைக்கு ஃப்ரைடே எப்போவுமே ஃபாஸ்டிங் பிரேக் 10 o'clock இருக்கும். ஆனால் ரொம்ப கிளைமேட் ரொம்ப புழுக்கமாக இருக்கிறதுனால, ப்ளஸ் இடம் ரொம்ப நமக்கு பத்தாக்குறையாக இருக்கிறதுனால அதை காலையில் 6 மணிக்கே நம்ம ஆரம்பிச்சிடுறோம். அப்படின்னா வருகிற குட் ஃப்ரைடே சர்வீஸ் நமக்கு 6 o'clock ஆரம்பமாகும். 6 மணி முதல் 10-11 மணி வரைக்கும் அந்த ஜெபம் நடைபெறும். அதனால் எல்லாரும் அந்த குட் ஃப்ரைடே சர்வீஸுக்கு சொந்தங்களோடு நண்பர்களோடு வரும்படியாய் உங்களை அன்போடு கேட்கிறேன். அதே போல் உயிர்த்தெழுந்த திருநாள் ஆராதனை வழக்கமாக நமக்கு அந்த சண்டே தான். அதனால் சண்டே சர்வீஸில் ஃபஸ்ட் சர்வீஸ் 6 மணிக்கும், அன்னைக்கு திருவிருந்து இருக்கிறதுனால 2வது சர்வீஸ் கரெக்டாக நமக்கு 9 o'clock அது ஸ்டார்ட் ஆகும். அதனாலே ஈஸ்டர் அந்த உயிர்ப்பின் நாள் ஆராதனை 2 ஆராதனையாய் நடைபெறும். அதில் கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் பெரிய அற்புதங்களை கர்த்தர் நமக்கு செய்வாராக. வருகிற ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி இரவிலிருந்து 13ஆம் தேதி மாலை வரைக்கும் ஆண்கள் கூடுகை, தகப்பன்மார் பிரதர்ஸ்
திருமணமான ஒவ்வொரு ஆண்களுக்காக அந்த கூடுகையை ஒழுங்கு செய்திருக்கிறோம். அதனால் நீங்கள் எல்லாரும் இணைந்து வாழ்ப்பாறையில் வச்சு நடத்துகிறோம். கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். அடுத்த முக்கியமான அறிவிப்பு, வருகிற மே மாதம் 4ஆம் தேதியிலிருந்து நமக்கு 10ஆம் தேதி வரைக்கும் சிறுவர்கள் கொண்டாட்டம் நம்முடைய திருச்சபையிலே நடக்க போகிறது. அதில் ஆண்டவருடைய பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வைங்கள். அதில் டீச்சர்ஸ், வாலண்டியர்ஸ் நிறைய பேர் தேவைப்படுகிறீர்கள். அதனால் அந்த ஊழியத்தில் அந்த ஒரு வாரம் முழுக்க எங்களோடு இணைந்து செய்கிறவர்கள் செய்யலாம். அதே போல் பிள்ளைகளுக்கு பரிசு, பிள்ளைகளுக்கு ஜூஸ், ஸ்நாக்ஸு, விளையாட்டு பொருட்கள், இந்த மாதிரி நிறைய நாங்கள் கிஃப்ட் பண்ணுவோம். வருடம் அதனுடைய பொறுப்புகளை ஒவ்வொரு பிள்ளைகளும், சிலர் ஒரே நாளுடைய பொறுப்பு எடுப்பாங்க, சிலர் ஆஃப் பொறுப்பு அந்த மாதிரி எடுப்பாங்க. இந்த வருஷமும் அந்த ஊழியத்தில் கலந்து கொள்கிற பிள்ளைகள் உங்களுடைய பெயர்களை நீங்கள் எங்களுக்கு தந்து அந்த ஊழியத்தில் கலந்து கொள்றதுக்கு உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். ஆண்டவர் உங்களை ஆச்சரியமாய் அற்புதமாய் வழி நடத்துவாராக. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா, சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். எல்லாருடைய கரங்களையும் கோர்த்து பிடித்து ஆண்டவர் ஆமென். இந்த சொன்னப்பட்ட எல்லா அறிவிப்புகளையும் ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காரியங்களெல்லாம் உம்முடைய கரத்தில் வைக்கிறோம். இந்த ஊழியத்தின் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுவீராக ராஜா. ஒவ்வொரு ஊழியத்தின் மூலமாய் ஆண்டவர் மகிமைப்படுவீராக. உங்கள் நாமம் அதனால் மகிமைப்படட்டும். உம்முடைய ராஜ்யம் அதனால் விரிவாக்கம் அடையட்டும். அதனால் நிறைய ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ள வரட்டும். ஆண்டவரே, விசுவாச மக்கள் ஒவ்வொருவரும் இந்த கூட்டங்கள் நிமித்தமாய் அடுத்த ஒரு படி கடந்து போகிறதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்கிறதற்கு உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் முழு இருதயத்தோடு இதற்கு விரோதமாய் இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினால மாறுவதாகப்பா. ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் தரப்போகிறதற்காக நன்றியப்பா. இன்றைக்கு மாலையில் நடக்கிற கூட்டத்தில் உம்முடைய மகிமையை நாங்கள் பார்க்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வல்லமையை நாங்கள் பார்க்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அதே போல நடக்கிற ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஆவியானுடைய செயலை நாங்கள் கண்டுகொள்ள போகிறதற்காக நன்றி அப்பா. அந்த 10th +2 தேர்வு எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அந்த பிள்ளைகளுடைய கரத்தை பிடித்து உற்சாகப்படுத்துவீராக. நல்ல மதிப்பெண்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். நல்ல ஞாபக சக்தியை கர்த்தர் தாரும். உடலிலே ஆரோக்கியத்தை பிள்ளைகளுக்கு தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, பணமே இல்லாமல் படிக்க வைக்கிற அளவிற்கு கர்த்தர் சமுதாயத்திலே எங்க பிள்ளைகளை ஒரு பெரிய சாட்சிகளாய் நீர் நிறுத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. வியாதியாய் இருக்கிற பிள்ளைகள், கடன் பாரத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆராதனையில கலந்து கொள்ளும் போதே அந்த அற்புதம் ஆரம்பிக்கட்டும். குழந்தை பாக்கியங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். கடன்களில் இருந்து உங்க பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். வருமான குறைவுகள் உங்கள் பிள்ளைகளுக்கு மாறட்டும். சமாதான குறைவு உம்முடைய பிள்ளைகளை விட்டு கடந்து போவதாகப்பா. கர்த்தர் பெரிய இரக்கத்தை கட்டளையிடும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் நேரடியாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். வேதத்தை நாம் எல்லாரும் திறந்து ஒரு வேத பகுதியை நம்ம வாசிக்க போகிறோம். ஆமென். நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு வேத பகுதியை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தையும் 113வது சங்கீதத்தினுடைய 7வது வசனத்தையும் நம்ம வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். அவர் சிறியவனை, ஆமென், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடே உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடே உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். ஹல்லேலூயா.
ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை, என் தேவன் யார், நான் ஆராதிக்கிற தேவன் யார். இந்த இடத்துல அன்னாள் தன்னுடைய ஆண்டவராகிய தேவனை குறித்து ஒரு பெரிய வெளிப்பாடு அவர்களுக்கு கிடைக்கிறது. அன்னாள் அவளுடைய வாழ்க்கையிலே ரொம்ப நொந்து போன ஒரு இருதயத்தோடு உள்ள தேவனுடைய பிள்ளை, சுற்றி இருக்கிற நிறைய பேராலே மனம் அடிவுக்குள்ளாக ஆளாக்கப்பட்ட ஒரு நபர், இருதயம் உடைஞ்சு போன இருதயம், பல நாட்கள் காத்திருந்து கிடைக்காத காரியங்கள் இருக்கிறது, எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை அவங்களுக்கு ரொம்ப இல்லை, தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இப்படியே இருந்துருமோ அப்படின்ற ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த அன்னாள் இப்போ ஆண்டவரை குறித்து ஒரு சாட்சி சொல்லுகிறாங்க. தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதத்தை வச்சு, கர்த்தர் அவர்களை நடத்தின பாதையை வச்சு அவங்க ரொம்ப அழகான ஒரு சாட்சியை சொல்லுகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். ஆமேன். இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய நிலைமை, இந்த சத்தத்தை கேட்கும் போது ஒருவேளை நீங்கள் சிறியவர்களாய் இருக்கலாம், நீங்க புழுதியிலே கிடக்கலாம். இந்த புழுதி அப்படின்னு சொல்றது த லீஸ்ட் அப்படின்னா இருக்கிறதுலையே மதிக்கப்படாத, இது இருக்கிறதுலே ரொம்ப குறைவான ஒன்று என்ன அப்படின்னா புழுதி. நம்ம நிறைய பேர் வீடு கூட்டுவாங்க பாருங்க. இந்த வீடு கூட்டும் போது நிறைய பொருள் மேலாப்புல இருக்கும் பாருங்க, அந்த பொருளெல்லாம் எடுத்து நம்ம கையில பொறுக்கி போடலாம். ஆனா இருக்கிறதுலே அந்த பொருளை கூட நம்ம ஏதாவது ஒரு குப்பை தொட்டியில கொண்டு போட்டோம்னா கூட அந்த பொருளை எடுக்கிறதுக்கும் 2-3 பேர் அந்த இடத்துல அவ்வளோ கஷ்டப்பட்டவங்க இருப்பாங்க. அதுல உள்ள பேப்பரை தனியாக எடுப்பாங்க, அதுல இருக்கிற அட்டை பாக்ஸை தனியாக எடுப்பாங்க, அதுல இருக்கிற பிளாஸ்டிக்கை தனியாக எடுப்பாங்க. இது குப்பையில பல வெரைட்டி இருக்கிறது. ஆனா குப்பையிலேயே ஒன்றுக்கும் உதவாத குப்பை, யாருக்கும் உதவாத ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா அதுதான் புழுதி. அந்த புழுதிக்காக யாரும் வெயிட் பண்ண மாட்டாங்க, அந்த புழுதியினால யாருமே நன்மை அடைய மாட்டாங்க. அந்த புழுதி மற்றவர்களுக்கு நஷ்டத்தை தான் கொடுக்குமே தவிர எந்த விதத்திலும் அதுல பிரயோஜனம் இல்லை. ஆனா இந்த இடத்துல பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது, ஒரு மனுஷனை ஆண்டவர் எங்கிருந்து எடுத்து உயர்த்துவாராமா, புழுதியில இருந்து எடுத்து கர்த்தர் உயர்த்தி ராஜாக்களோட அமர வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே உங்களுடைய நிலைமை இன்றைக்கு புழுதியான நிலைமையா இருக்கலாம். நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லைன்ற ஒரு சூழ்நிலை நீங்க வந்திருக்கலாம். உங்களை தேடுவதற்கோ, உங்கள் பிள்ளைகளை தேடுவதற்கோ, விசாரிப்பதற்கோ, ஒரு பொறுப்புகளை கொடுப்பதற்கோ யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். என் வாழ்க்கை புழுதி மாதிரி இருக்குது, என் வாழ்க்கை யாராலையுமே கண்டுகொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறது. ஆனால் கர்த்தர் இந்த அன்னாளுக்கு செய்த அற்புதத்தின் நிமித்தமாய் அவர்கள் ஒரு பாட்டு பாடுகிறார்கள். கர்த்தர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோடு உட்கார வைக்கவும் தம்முடைய மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்க பண்ணுகிற கர்த்தர் வெகு சீக்கிரத்திலே, இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கும் போதே உங்கள் நிலைமை சீக்கிரமாய் மாறப்போகிறது, உங்களுடைய சூழ்நிலை சீக்கிரமாய் மாறப்போகிறது. கர்த்தர் நீங்கள் இருக்கிற அந்த புழுதியிலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். இன்னைக்கு இருக்கிற இந்த நிலைமையிலிருந்து ஆண்டவரை தூக்கி எடுப்பார். உங்களை தூக்கி எடுத்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான ஒரு பெரிய இடத்துல கர்த்தர் என்ன கொண்டு போய் இந்த வசனத்தின்படி வைப்பார் என்று நம்புறவங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லி ஆமேன். கரங்களை தட்டும் போதே ஆமேன் சொல்லி, இதோ புழுதியிலிருந்து அந்த பிள்ளையை ஆண்டவர் தூக்கி எடுக்கிறார். இதோ புழுதியிலிருந்து அந்த குடும்பத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். புழுதியிலிருந்து உங்க குடும்பம் ஒரு உன்னதமான இடத்திற்கு வரப்போகிறது. கர்த்தர் தாழ்விடங்களிலே இருக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்த போகிறார். ஆமேன். உங்களுக்கு ஒரு பெரிய உயர்வு உண்டு. இந்த நிலைமை நீடிக்க போவது இல்லை, இந்த சூழ்நிலை நீடிக்க போவது இல்லை, இந்த குறைவு உங்களுக்கு நீடிக்க போவது இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நான் மாற்றுவேன், சீக்கிரமாக மாற்றுவேன். வெகு சீக்கிரத்திலே இந்த நிலைமையிலிருந்து அடுத்த ஒரு உன்னதமான ஒரு இடத்திற்கு கர்த்தர் என்னை கொண்டு போகிறதற்கு
கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து. எந்த மனுஷனும், எப்பேற்பட்ட மனுஷனும் பிரயோஜனம் இல்லாத ஒன்றை வேதம் சொல்கிறது. மனுஷனை எவ்வளோ அழகா ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு. நம்மளை ஆண்டவர் எவ்வளோ அழகா படைச்சிருக்கிறாரு. நம்மளை ஆண்டவர் படைக்கிறது தங்கத்தை பயன்படுத்தினாரா? நம்மளை ஆண்டவர் படைக்கிறதற்கு ஆண்டவர் வெள்ளியை தெரிந்து கொண்டாரா? நம்மளை படைப்பதற்கு ஆண்டவர் உலகத்தில் விலையேற பெற்ற மரத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டாரா? இல்லவே இல்லை. ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, கொஞ்சம் புழுதிய கையில் எடுத்தாரு. கொஞ்சம் புழுதிய கையில் எடுத்து, கொஞ்சம் மண்ணை கையில் எடுத்து, அவர் அதை வனைந்து ஒரு அழகான ஒரு மனிதனாய் கர்த்தர் உருவாக்கினார். யாரும் கொடுக்க முடியாத ஒரு உருவத்தை கர்த்தர் கொடுத்தார். புழுதியிலிருந்து ஒரு மனுஷனையே ஆண்டவரால் உருவாக்க முடியுமானால், புழுதியில கிடக்கிற உங்களை ராஜாக்களோட உட்கார வைக்கிறது கர்த்தருக்கு லேசான காரியம். ஆண்டவருக்கு லேசான காரியம். இந்த வசனத்தை நீங்க வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த வசனத்தை நீங்க உறுதியாய் பற்றி பிடிங்க. ஆண்டவர் இதில் பெரிய அற்புதம் செய்வார். கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்பாக கடந்த நாட்களில் ஒரு சாட்சி என்ன ரொம்ப அசைச்சிருச்சு. 35 இயர்ஸ், 35 வரை. இன்னைக்கு அந்த ஐயாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்போ நடக்குது அப்படின்னா, அவருடைய 25வது வயசு பக்கத்தில் நடக்குது. 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க வந்து இங்கே சிவகாசி பக்கத்தில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கம்பெனியில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து இவர் ஆண்டவருடைய பிள்ளை, இவர் ரட்சிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஒரு பொய்யான ஒரு பழியை சாட்டி அவ்வளோ வருஷம் வேலை செஞ்சுட்டு இருந்த மனுஷனை இப்போ வந்து அந்த வேலையை விட்டு நிப்பாட்டுறாங்க. அந்த சிவகாசியில் யாரையுமே அவருக்கு தெரியாது. அந்த கம்பெனியை மட்டும்தான் தெரியும். அந்த கம்பெனி இப்போ நீ வேலைக்கு வேண்டாம், நீ எங்கேயாவது போயிரு, உன்னுடைய ஊருக்கு போயிருன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கம்பெனிக்கு முன்பாக வந்து நின்று பார்த்தா, சிவகாசியில் நிறைய பில்டிங், பெரிய பெரிய பில்டிங் கட்டப்பட்டிருக்குது. நிறைய இடத்துல ஜனங்கள் வீடு கட்டியிருக்காங்க. இவர் சுற்றி பார்த்துட்டு அப்படியே அழுது கொண்டே ஆண்டவரிடத்துல சொன்னாராமா, ஆண்டவரே, இந்த பட்டணத்தில் இத்தனை பேர் சந்தோஷமா வாழ்றாங்கல்ல, இத்தனை பேர் வீடு கட்டி வாழ்றாங்கல்ல, இத்தனை பேர் இந்த மாடி மாடியா கட்டி இவ்வளவு வேலை செய்யறாங்கல்ல, நான் உங்க பிள்ளை, இந்த ஊர்ல இருந்து நான் அனாதையா போகணுமா? இந்த ஊர்ல இருந்து நான் ஒண்ணுமே இல்லாம போகணுமா? இந்த ஊர்ல என்ன இந்த மாதிரி ஆசீர்வதிக்கிறதுக்கு உங்களால முடியாத ஆண்டவரே, நீங்க எனக்கு செய்ய வல்லவர் அப்படின்னு சொல்லி அந்த 35 ஆண்டுகளுக்கு முன்பாக துரத்தப்பட்ட அந்த மனுஷன் ஒண்ணுமே இல்லாம அதே இடத்துல நின்று அழுது ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. இன்னைக்கு 35 இயர்ஸ் தாண்டி அவரிடத்துல என்கிட்ட சொல்லும் போது என்ன சொன்னார்னா, பாஸ்டர், இன்னைக்கு எனக்கு அங்கே இருக்கிற சொத்து மதிப்பு மட்டும் எவ்வளோ இருக்குன்னா, கிட்டத்தட்ட 20 crores, 20 கோடி ரூபாவுக்கு கர்த்தர் என்னை நம்பி இருக்கிறார். ஒன்றுமே இல்லாதிருந்த என்ன ஆண்டவர் வந்து 20 கோடி ரூபாவுக்கு இன்னைக்கு ஆண்டவர் என்ன நம்பி இருக்கிறாரு. ஆனா எனக்கு அந்த பணம் எல்லாம் பெருசா தெரியல, என்னை நடத்தின ஆண்டவரை தான் நான் பெருசா பார்க்கிறேன். ஸோ அந்த மனுஷனை, புழுதியில கிடந்த ஒரு மனுஷனை ஆண்டவரால உயர்த்தி இந்த 35 இயர்ஸுக்குள்ள எட்டாத உயரத்திற்கு கொண்டு வர முடியுமானால், அவருடைய படிப்பு கொடுக்க முடியாததை, அவருடைய குடும்பம் கொடுக்க முடியாததை, அவருடைய தாளந்துகள் கொடுக்க முடியாததை ஆண்டவரால கொடுக்க முடியுமானால், நான் விசுவாசிக்கிறேன் உங்க பிள்ளைகளை கர்த்தர் எப்படி கைவிடுவார், உங்க குடும்பத்தை ஆண்டவர் எப்படி கைவிடுவார், உங்களை ஆண்டவர் எப்படி கைவிடுவார். கர்த்தருடைய பிள்ளை, இந்த புழுதியினுடைய நிலைமை சீக்கிரமாய் மாறப்போகிறது. ஆண்டவர் இந்த புழுதியிலிருந்து சீக்கிரமாய் கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். இந்த புழுதி கர்த்தருடைய கரத்துல வெகு சீக்கிரமாய் போகிறது. ஓ, எல்லாரும் அந்த புழுதியை வெளியில கொட்டும் போது கர்த்தர் மட்டும் அவருடைய கரத்திலே எடுத்து ஒரு விலையேற பெற்ற பாத்திரமாய் வனைந்து கொள்ளுவதற்கு கர்த்தருக்கு லேசான காரியம். ஆமென். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் சிறியவனை
ஆமென். குப்பையில் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து நீர் உயர்த்துகிறீர். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறீர். இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். சொல்லுங்க ஆண்டவரே, இந்த வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம். எங்களை வெகு சீக்கிரத்தில் கர்த்தர் இந்த இடத்திலிருந்து எடுக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த புழுதியிலிருந்து ஒரு உன்னதமான இடத்துல எங்களை கொண்டு போய் வைக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு விசேஷமாக இந்த அன்னாளுடைய பாடல்களின் 3 அர்த்தங்கள் அப்படின்னா, பொதுவாக பழைய ஏற்பாட்டிலே இருக்கிற விசுவாச மக்கள் ஒவ்வொரு அற்புதம் நடக்கும்போது அவங்க என்ன பண்ணினாங்கன்னா, பாட்டு பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவர்கள் செங்கடலின் நடுவாக நடந்து வரும்போது சந்தோஷம் பொங்குதேன்னு பாட்டு பாடினாங்களாம். அதை நம்ம எல்லாம் பாடுவோம்ல, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே, வழி தப்பி நான் தீரிந்தே, பாவ வழி அதை சுமந்தலைந்தே, அவர் அன்பு கூறலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு கூறலே அழைத்தது என்னையே, அந்த இன்ப இயேசு எந்தன் சொந்தமானாரே, அந்த இன்ப இயேசு எந்தன் சொந்தமானாரே. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய பழக்கம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அவர்களுக்கு என்ன அற்புதம் நடந்தாலும் உடனே அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஒரு பாட்டு எழுதிடுவாங்க, ஒரு பாட்டு கட்டிடுவாங்க. அந்த பாட்டை வச்சு அப்படியே ஆராதிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ கடந்த வாரத்தில் கூட நம்ம சர்ச்சில் ஒரு பாப்பா ஒரு பாட்டு எழுதினாங்க. அதை நம்ம என்கரேஜ் பண்ணி ஜெபம் பண்ணோம். அதனால் ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா, நிறைய பாடல்களை நீங்கள் எழுதுங்க. உங்களுக்கு ஒவ்வொரு அற்புதம் நடக்கும்போது ஒரு பாடல்களை எழுதுங்க. ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது நீங்கள் பாடல்களை எழுதுங்க. இந்த பாடல்கள் ஒரு நாள் அது உயிருள்ளதாய் மாறும், ஒரு நாள் அது லட்சங்களுக்கு அது ஆசீர்வாதமாய் மாறும். அப்போ இன்னைக்கு இந்த 1 சாமுவேலில் நம்ம வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, அன்னாளின் பாடலுடைய 3 விதமான அர்த்தம். இந்த அன்னாள் வருஷா வருஷம் தேவனுடைய ஆலயத்திற்கு பண்டிகை நாட்களில் போகிறாங்க. ஆனால் வருஷா வருஷம் அவங்களுடைய இருதயம் கஷ்டப்படுது. ஏன்னா அங்கே பெனினாள் இருக்கிறாங்க. பெனினாளுக்கு குழந்தை இருக்குது, அன்னாளுக்கோ குழந்தை இல்லை. இவங்களுக்கு குழந்தை இல்லாததுனால இந்த பெனினாள் ரொம்ப வருத்தப்படுத்துறா. சாப்பிட்ற நேரத்தில் ஒரே சண்டை, ஒரே பிரச்சனை. நீ ஏன் இப்படி இருக்கிற, உனக்கு தான் ஒன்றும் இல்லைல்ல. இந்த கணவனார் அன்னாளை ரொம்ப நேசிக்கிறதுனால பெனினாளுக்கு ஏதோ ஒரு ரொம்ப பொறாம அடிக்கடி அவருடைய இருதயம் வருத்தமாகுது. ரொம்ப சோர்ந்து போய் வருஷா வருஷம் சந்தோஷத்தோட கிளம்பி போய் துக்கத்தோட வர்றது தான் இந்த அன்னாளுடைய நிலைமை. ஆனால் திடீரென்று ரொம்ப உடஞ்சு போறா. அவர் முடிவு எடுக்கிறா, சரி இனி நம்ம அழுது பிரயோஜனம் இல்லை, இத்தனை நாட்களும் இவளுக்கு முன்னாடி அழுதோம், ஆனால் இன்னைக்கு வித்தியாசமா தேவ சமூகத்தில் போய் அழுவோன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அன்னாள் மனம் கசந்து அழுறாங்க. அப்படியே இருதயம் உடைஞ்சு போய் அழுறாங்க. அவங்களால தாங்கவே முடியல. அவங்க ரொம்ப கத்த முடியல. அந்த இடத்துல வாய் மட்டும் அசைது. ஆனால் அவருடைய பாத்திரம் அப்படியே உடையுது. உடனே அங்கேருந்து ஒரு வார்த்தை வருது, நீ சமாதானத்தோட போ, ஆண்டவர் உன்னுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டாரு, உனக்கு ஒரு குழந்தைய ஆண்டவர் தருவாரு அப்படின்ற வார்த்தையை கொடுத்ததும் இல்லாமல் ஆண்டவர் தைரியப்படுத்தினார். இப்போ இந்த வார்த்தையும் இந்த ஆசீர்வாதத்தையும் வாங்கின இந்த அன்னாள் ஆண்டவருக்கு என்ன பண்றாங்கன்னா, ஒரு பாட்டு அவங்க எழுதுறாங்க. அந்த பாடனுடைய ஒரு 3 காரியத்தை இன்றைக்கு உங்களோடு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நான் நம்புறேன், அன்னாள் எழுதினது போல உங்களையும் ஒரு சாட்சியின் பாடலை கர்த்தர் எழுத வைப்பார். நீங்களும் ஒரு சாட்சியின் பாடலை நீங்கள் பாடுவீர்கள். உங்களுடைய நாவு அந்த பாடலை பாடும். கர்த்தர் நீங்கள் கடந்து போகிற இந்த காரியத்திலிருந்து உங்கள் சிறுமையை கர்த்தர் மாற்றி வெகு சீக்கிரத்தில் ஒரு பாடலை எழுத வைப்பார். உங்களுடைய நாவு கம்பீரித்து பாட போகிறது, சந்தோஷமாய் பாட போகிறது. துக்க பாடல் அல்ல, கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் மகிழ்ச்சியின் பாடலை, ஆனந்த சத்தத்தை கர்த்தர் நமக்கு வைக்க போறாரு.
எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உங்களுடைய நாவு கம்பீரித்து பாட போகிறது. கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனங்களாகிய நீங்கள் சத்தமாய் கர்த்தரை கம்பீரமாய் பாடுகிற நாள். சோகமான பாடல்கள் உங்களை விட்டு கடந்து போய் சந்தோஷமான பாடல்களால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் நிரப்ப போகிறது. விசுவாசிக்கிறீர்களா? அப்போ அந்த 3 பாடல்களை இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். வேகமாய் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்க போறேன். முதலாவதாக நம்பர் 1, முதலாவதாக நீங்கள் 1ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை வாசிக்கலாமா? சார் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை ஃபர்ஸ்ட் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. இந்த அன்னாளுக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிற சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷம் என்னன்னா, வேதம் சொல்கிறது, அதற்கு பின்பு அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. அதற்கு பின்பு அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. நல்லா கவனிச்சுக்குங்க. அன்னாளை பெனினால் கஷ்டப்படுத்துறான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். ஜெபம் பண்ணி முடிச்சு வந்த அடுத்த நிமிஷத்திலே பெனினாளுடைய வாய் கட்டப்பட்டுச்சா? சொல்லுங்க. பெனினாளுடைய வாயை கட்டிட்டாங்களா? அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட பெனினால் வந்து அன்னாளை காயப்படுத்தவே இல்லையா? அன்னாளுக்கு விரோதமா பேசவே இல்லையா? இல்ல, பேசிட்டு தான் இருந்தாங்க. நீ என்ன ஜெபம் பண்ணிட்டு வந்த உடனே நீ மாறிட்டியா? ஜெபம் பண்ணிட்டு வந்த உடனே உனக்கு எல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்போ அவர்களுக்கு அதற்கு பின்பும் அவர்களுக்கு விரோதமாய் வருகிற பேச்சு பேசிட்டு தான் இருந்தாங்க. விரோதமான நடத்தைகள் நடந்து தான் இருந்துச்சு. ஆனா என்ன பண்ணல அப்படின்னு சொன்னா, அந்த பாட்டு பாடி ஒரு சந்தோஷம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் பெனினால் எவ்வளவு வார்த்தை பேசினாலும் அன்னாளுடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிற சந்தோஷத்தை ஒருத்தராலும் எடுத்து போடவே முடியல. அந்த கஷ்டம் எடுத்து போட முடியல. அந்த அவமானமான வார்த்தை எடுத்து போட முடியல. நான் நம்புறேன், இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் எனக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தையை கொடுக்கிறாரு. நான் உன்னுடைய இருதயத்தை சந்தோஷத்தால நிறைய பண்ணுவேன். தேவனிடத்திலிருந்து ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு கடந்து வரும். கர்த்தரிடத்திலிருந்து ஒரு மகிழ்ச்சி கடந்து வரும். அது பண சம்பந்தப்பட்ட மகிழ்ச்சி அல்ல, அது சொத்து சம்பந்தப்பட்ட மகிழ்ச்சி அல்ல, அது தேவனே உங்களுக்கு கொடுக்கிற மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி ஒரு விசை உங்களுக்குள்ளே வந்துவிட்டால், அதற்கு பிறகு இன்னைக்கு சந்திக்கிற மனதை துக்கப்படுத்துகிற எந்த காரியமும் உங்களை திரும்பி துக்கப்படுத்தவே மாட்டாது. நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை, அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை, தேங்க்யூ ஜீசஸ், ஹalleluya, ஆமென். என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாருமே, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. எங்க மகிழ்ச்சி? எங்க மகிழ்ச்சி? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? சிலருக்கு வேலை அவ்வளோ செஞ்சு உள்ளத்துக்குள்ள மகிழ்ச்சி இருக்காது. சாப்பாடு சாப்பிட்டாலும் மகிழ்ச்சி இருக்காது. சந்தோஷம் அப்படின்றது அது ஜஸ்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். உள்ளுக்குள்ளே இருந்து நிறைவா அப்படியே பொங்கி வழியாது. சிலர் சொல்லுவாங்க, நான் மனசார சிரிச்சு எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா, எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா, நான் சந்தோஷமா இருந்து எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா, எல்லாத்தையும் மறந்து எந்த இதுவும் இல்லாம அப்படி நீங்க நடந்து எத்தனை நாள் ஆயிடுச்சு சொல்லி பாருங்களேன். அப்பா எவ்வளோ நாள் இருக்கும். நான் பொதுவாக ரொம்ப ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்ததில்லை. நான் ரொம்ப ஃபோட்டோஸ் எல்லாம் பெருசாக எடுக்க மாட்டேன். ஆனால் இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஒரு 2 இயர் 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் நான் இங்கே மூணார் போனேன். அப்போ மூணார் போகும்போது அந்த கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்ததுனால
என்னை கூட்டிகிட்டு போன ஒரு பாஸ்டர் வந்து ஒரு 2-3 ஃபோட்டோஸ் மட்டும் நான் எடுக்கிறேன் பாஸ்டர், ஜஸ்ட்டு நீங்கள் நில்லுங்க, இந்த ஃபோட்டோ இந்த தம்ப்நெயில் இதெல்லாம் வைக்கிறீங்கல்ல அதுக்கு கூட யூஸ் பண்ணலாம் கிளாரிட்டி இருந்தா அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லி நான் நின்னேன். நிற்கும் போது யாரோ ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிறவர் வந்து ஒரு சின்ன ஒரு ஜோக் ஒன்று ஏதோ ஒன்று சொன்னார். சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்துருச்சு. நான் சிரிச்சிட்டு இருக்கவே அவர் ஃபோட்டோ எடுத்தார். அப்போ அந்த ஃபோட்டோ வந்து நான் ரொம்ப ஓவராக சிரிக்கிற மாதிரியே இருந்துச்சு. அப்போ வந்து முதல்ல ரொம்ப நேரம் வந்து நான் ஜூம் பண்ணி பார்த்தது என்ன ஃபோட்டோ அப்படின்னு சொன்னால் அந்த ஃபோட்டோவை தான் நான் ஜூம் பண்ணி பார்த்தேன். சார் எப்படி சிரிக்கிறோம் அப்படின்னு. அப்போ பாஸ்டர் மட்டும் கொண்டு போய் காமிச்சு பாரு நான் எப்படி சிரிக்கிறேன் பாரு அப்படின்னு. அப்போது என் மனசுக்குள்ளே என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி சிரிச்சு எவ்வளோ நாள் ஆச்சு, ஆனால் அந்த சிரிச்ச சூழ்நிலை எனக்கு தெரியல. ஆனால் அந்த ஃபோட்டோ வந்து அவ்வளோ பிரமிப்பா இருக்கும். நம்ம இவ்வளோ சிரிச்சோமா, நம்ம இவ்வளோ சிரிப்போமா அப்படின்னு வந்துச்சு. அப்போது நிறைய பேர் வந்து கர்த்தர் என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தோம் அவங்க தவற விடுறது என்ன தெரியுமா? நீங்கள் இழந்தது என்ன தெரியுமா? குழந்தை கிடச்சிச்சு ஆனால் சந்தோஷம் நிறைய பேருக்கு இல்லை. கார் கிடச்சிருச்சு ஆனால் நிறைய பேருக்கு சந்தோஷம் இல்லை. நிறைய பேருக்கு நல்ல வீடு இருக்குது ஆனால் நிறைய பேருக்கு சந்தோஷம் நிறைய இல்லை. நிறைய பேருக்கு சாப்பாடு இருக்குது, வேலை இருக்குது, சம்பளம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நிறைய பேர் தவற விடுறது என்ன அப்படின்னா, உள்ளத்துக்குள்ள இருதயத்திற்குள்ள ஒரு பொங்கி வழிகிற ஒரு சந்தோஷம். சந்தோஷமா இருக்கிறீங்களா பிரதர் அப்படின்னு கேட்டா, நான் எனக்கு என்ன குறை, நான் நல்லா இருக்கிறேன். சிஸ்டர் நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு கேட்டா, ஆமா எனக்கு என்ன குறை, எனக்கு நல்ல கணவன், எனக்கு நல்லா இருக்கு. ஆனா உங்க இருதயத்தினுடைய அடி ஆழத்துல போய் நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு ஒரு ஸ்கேலை வச்சு அளந்து பார்த்தா அந்த சந்தோஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ரொம்ப குறைவா இருக்கும். அது உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த சந்தோஷம் இல்லை. அதுல ரொம்ப தவறி இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார். அன்னாளுடைய பாடலுடைய முதல் பாடல் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. என்ன இருந்தாலும் என்ன இல்லாட்டாலும், நீங்கள் அதான் சிறைச்சாலையிலே உட்காரும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். தொழு மரத்துல கால்கள் கைகளை கட்டி இடும்போது அவருடைய இருதயம் அப்படியே சந்தோஷப்படுகிறது. ஐயா என்னையா இவ்வளோ சூழ்நிலையில உங்களுக்கு எப்படியா சந்தோஷம்? ஆமா, என் இருதயத்திற்குள்ள யாரும் எந்த சூழ்நிலையும் எந்த நஷ்டங்களும் எடுத்து போடக்கூடாத ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் என் இருதயத்துக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 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 அன்னாள் வந்து இந்த பாட்டு பாடுறதற்கு ஒரு காரணம் இருந்துச்சு. நீங்க 1 சாமுவேல் 1 15வது வசனத்தை வாசிங்களேன். 1 சாமுவேல் 1:15 வாசிக்கலாமா? 15 வாசிங்கன்னா, அதற்கு அன்னாள் பிரதி உத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசையாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டே. ஹலோ, நல்லா கவனிச்சுங்க. 1ஆம் அதிகாரத்தில் இவங்க இருதயம் எப்படி இருக்காமா? அப்படியெல்லாம் ஆண்டவரே, நான் எந்த ஸ்திரீ? சத்தமா சொல்லுங்க. நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, நான் இருதயத்தில் ரொம்ப வேதனையுள்ள ஒரு ஸ்திரீ, என்னுடைய இருதயம் முழுக்க துக்கம் இருக்குது, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் தண்ணி அடிச்சிருக்கிறேன், நான் குடிச்சு வெறிச்சிருக்கேன்னு நினைக்கிறீங்க. ஆனா நான் ரொம்ப மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. ஆனா 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவங்க ஒரு பாட்டு பாடுறாங்க, நான் அவ்வளவு மனக்லேசம் உள்ள என்னுடைய இருதயத்தை கர்த்தர் எப்படி நிறுத்தினார் அப்படின்னா, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? எத்தனை இந்த ஒன்று கர்த்தர் தந்துட்டாருன்னா நான் சந்தோஷப்படுவேன். இது மட்டும் கிடைச்சிருச்சுன்னா எனக்கு எல்லா சந்தோஷமும் வந்துடும். இல்லை, அது கிடைக்காமலே சந்தோஷம் வரும். அதை கர்த்தர் லேட்டாக கொடுத்தாலும் சந்தோஷம் வரும். எவரும் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை, எவரும் கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு தருகிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? இந்த வசனத்தை நேற்றைக்கு இரவு ஆண்டவர் என்னோட பேசிக்கொண்டே இருக்கும்போது அவ்வளவு ஜெபம் பண்ணோம். என்னதான் ஊழியம் பண்ணினாலும் எத்தனை பேர் நம்மளை பார்த்து அவ்வளோ சந்தோஷமா நம்முடைய வருகைக்காக ஆயத்தப்பட்டிருந்தாலும், இந்த உலகத்திலேயே
ரொம்ப ஆசீர்வாதமான ஒன்று என்ன அப்படின்னா, என் இருதயம் என்னவா இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. அதான் உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. உங்க இருதயம் எப்படி இருக்கு கேட்குறேன், உங்களை பார்த்து கேட்குறேன். எப்படி சிஸ்டர் இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா சிஸ்டர்? பிரதர் சந்தோஷமா இருக்கிறீங்களா? கேட்டா என்ன சொல்லுவீங்க? கேட்டா என்ன சொல்லுவீங்க? நானா சந்தோஷமா இருக்கிறேன், என்ன பார்த்தா தெரியல, என்ன பார்த்தா தெரியல. ஆனா உங்க உள்ளத்துக்குள்ள வந்து கேட்டா சந்தோஷமா இருக்கிறீங்களா? சரி, உங்களை பார்த்து கேட்டா என்ன கொடுத்தா நீங்க சந்தோஷம் அடைவீங்க? இப்ப நீங்க மனசுல நினைச்சிருக்கிறது கிடைச்சா உங்களுக்கு சந்தோஷம் கிடைச்சிருமா? அவ்வளவுதான். நீங்க துக்கமே பட மாட்டீங்களா? உங்களுக்கு துக்கமே வராதா? அடுத்த நாள் இன்னொரு துக்கம் வந்துருமே, அடுத்த நாள் இன்னொரு தேவை வந்துருமே. அப்போ சந்தோஷம் அப்படின்றது எனக்கு கொடுக்கிற பொருள்லையோ, எனக்கு கொடுக்கிற சூழ்நிலையிலையோ, எனக்கு கொடுத்திருக்கிற உயர்வுலையோ, எனக்கு கொடுத்திருக்கிற ஆகாரத்திலையோ, எனக்கு கொடுத்திருக்கிற அழகுலையோ அல்ல. சந்தோஷம் ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும் எனக்குள்ள இயேசு நிறைவாய் வந்துட்டாருன்னா அந்த சந்தோஷம் என்னுடைய உள்ளத்துக்குள்ள குடிகொள்ளும். அது என்னை விட்டு போகவே போகாது. ஆமென். இந்த பிரசங்கத்தை பண்ணும்போதே நான் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். என்னன்னா, உங்களை கர்த்தர் என்ன படுத்தணும்? சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்களேன். ஆண்டவரை பார்த்து அப்படியே கைகளை எல்லாரும் உயர்த்தி, ஆண்டவரே என் இருதயம் கர்த்தருக்குள் என் இருதயம் கர்த்தருக்குள் சந்தோஷப்படுகிறது. சொல்லுங்க முழு பலத்தோட, இயேசப்பா இன்றைக்கு கொடுத்த இந்த வார்த்தையை என்னுடைய தலையிலே நீ நிறைவேற்றுகிறதற்கு நீர் வல்லவராய் இருக்கிறீர், வல்லவராய் இருக்கிறீர். அப்பா, என்னுடைய அழுகையை மாற்றி என்னை சந்தோஷப்படுத்துகிற ஒரு நல்ல தெய்வம், நல்ல தெய்வம், நல்ல தெய்வம். மகிழ்ச்சியோடு புறப்பட பண்ணுகிற தெய்வம், மனமடிவுகளை மாற்றுகிற தெய்வம். இப்பொழுது இந்த பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கும் போதே தகப்பனே, ஹalleluya, ஹalleluya. அப்பா, என்னுடைய பிள்ளைகளுடைய இருதயம் சந்தோஷப்படுவதாக. ஆமென், ஹalleluya. கைகளை அசைத்து ஒரு ஹalleluya சொல்லு. நம்ம ஒரு பாட்டு, சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. இது பாடுறதுக்கு நல்லா தான் இருக்குது. பாடும்போது மட்டும் கை தட்டி நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. பாடுறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனா நெருக்கத்தின் நேரத்துல சந்தோஷமா இருக்கிறீங்களா? கண்ணீரின் நேரத்துல சந்தோஷமா இருக்கிறீங்களா? இல்ல. ஆனா இந்த பாட்டின்படியே நடக்கணும். ஆமென். பாடலாமா இந்த பாட்டை? என்ன நோட்டில் பாடுவோம் எப்பவுமே? எப்போ என்ன நோட்டில் பாடுவோம்? ஆமென். ரொம்ப அழகான பாட்டு. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல கை கொடுத்து பாடணும். சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. எதுல? உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருப்பதால், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாய். இப்படி சோகமா பாடாதீங்க, எப்பொழுதும் சந்தோஷமாய் சொல்லு. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருப்பதால், சர்வ வல்ல தேவன் நம்மோ. பக்கத்துல, நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், சொல்லுங்க, நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. ஹல்லேலூயா, ஆமென். நிறைய முசுடு விசுவாசிக தான் இருப்பாங்க. என்ன விசுவாசி?
பேர் என்னது? ஆமா, நம்ம முசுடு விசுவாசியா இருக்கக்கூடாது. முசுடு விசுவாசிக்கு பரலோகத்தில் இடம் இல்லை. உங்களை சிரிக்கிறவங்க எல்லாம் இந்த பக்கம் வாங்க, ரொம்ப அப்படியே இருக்கிறவங்க அந்த பக்கம் போங்க அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்ல முடியும். சிலர் வந்து அவ்வளோ இல்லை, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்கோம், தப்பாக சொல்லலை. அது ஒரு, நீங்கள் அத்தனை பேர் கலர் போடும்போது நிறைய பேர் பாருங்கள் ஒயிட் அண்ட் ஒயிட் இன்னும் போட்டு வராங்க. எல்லாரும் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டால் எவ்வளோ நல்ல யூனிஃபார்ம் மாதிரி இருக்கும். இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் குறைஞ்சிருச்சு. ஆமாம், அப்படியெல்லாம் அதை செஞ்சால் நல்லாயிருக்கும். சிலர் அவ்வளோ ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு அவ்வளோ ஸ்பிரிச்சுவலாக இருப்பாங்க. ஆனால் முகத் மட்டும் எப்படி இருக்கும்? ஏங்க நீங்கள் சிரிக்கவே மாட்டீங்களாங்க? நீங்கள் சிரிப்பேன், நான் அப்படி தான் இருப்பேனா? சரி, என்ன சிரிப்பு வந்து உங்களுக்கு ஏதாவது பாவம்னு ஏதாவது பைபிளில் எழுதியிருக்கா? மனுஷனுக்குன்னு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதமே இதுதான். சொல்லுங்களேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்க வீட்டில் இருக்கிற நாய் திடீர்னு காலையில சிரிச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? நீங்க பயந்துட மாட்டீங்க? நாய் சிரிச்சா என்ன ஆகும்? நல்லாவா இருக்கும்? ஆனா நீங்க சிரிச்சா எவ்வளவு அழகா இருப்பீங்க. உண்மைதானே? நீங்க கண்ணாடியில போய் பாருங்க, நீங்க முசுடா இருக்கும் போதும் நீங்க சிரிக்கும் போதும் எப்படி இருக்கீங்கன்னு பாருங்க. நான் இப்படிதான் அப்படின்னு இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், எத்து கொடுத்தாலும் அது நிரந்தரமான சந்தோஷம் இல்லை. ஆனா எனக்குள்ளேயே ஒரு சந்தோஷம், எது இருந்தாலும் இல்லைன்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. அது உங்களுக்குள்ள வரும், அது உங்களுக்குள்ள கர்த்தர் கட்டளை இடுவார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் மட்டும் எடுங்க. என்ன தீர்மானம் எடுங்கன்னா, ஆண்டவரே நான் எப்படி இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க எல்லாரும். எப்ப சந்தோஷமா இருக்கணும்? நெருக்கமானாலும் நஷ்டமானாலும் எந்த நேரத்திலையும் என்னுடைய உள்ளத்துக்குள்ள இருக்கிற சந்தோஷம் மட்டும் என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்களேன் சத்தமா. இன்னைக்கு மத்தியானம் பிரியாணி வச்சாலும் சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி கஞ்சி வச்சாலும், நான் அதை மட்டும் ஸ்லோவா சொல்றீங்க, நல்லா சொல்லுங்க. எப்படி இருக்கணும் நீங்க? சந்தோஷமா. சந்தோஷமா. என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. என் இருதயம் கர்த்தருக்குள். எனக்கு இந்த வசனத்தை வாசிக்க 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 நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். என்னை பார்க்குற அத்தனை பேரும் என்ன சொல்லணும்னா, நீ எப்படியா சந்தோஷமா இருக்கிற, எப்படியா சந்தோஷமா இருக்க. அந்த ஒரு ஆச்சரியப்படுற ஒரு கிருபையை கர்த்தர் எல்லாருக்கும் கர்த்தர் தயவாய் கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. சந்தோஷம்ன்றது வேற எங்கேயும் இல்லை, எங்கேயும் இல்லை, எங்கேயும் இல்லை. எங்கே தான் இருக்குது? சத்தமா சொல்லுங்க. எனக்குள்ள சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. எனக்குள்ள நான் எந்த நிலைமையிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எனக்குள்ளே கர்த்தர் ஒரு பெரிய சந்தோஷத்தை, கர்த்தருக்குள் என் இருதயம் சந்தோஷமா இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்பர் 2, ரெண்டாவது அதே வசனத்தை வாசிங்க. அவங்க ஒரு பாட்டு என்ன எழுதுறாங்கன்னா, அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, என் கொம்பு. இப்போ இந்த அன்னாளுடைய பாடனுடைய 2வது வரி என்ன எழுதுறாங்க அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஆண்டவரே நீர் என்னுடைய இருதயத்திற்குள்ள ஒரு சந்தோஷத்தை தந்திருக்கிறீங்க. 2வது என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. கொம்பு அப்படின்னா என்ன? கொம்பு அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, பெல்லம் அப்படின்னு அர்த்தம். ஒரு காளையை வந்து நீங்க இந்த காளை அடக்குறவங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா, காளை என்ன கையில பிடிச்சி அடக்குவாங்க. காளையினுடைய காலை பிடிச்சி காளையை அடக்குனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க, எப்படி அடக்குவாங்க? காளையினுடைய கொம்பு பிடிச்சி அந்த கொம்புல அடக்குவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த காளையினுடைய முழு பலனும் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கொம்புல தான் இருக்குது. அதை பிடிச்சி, அதான் சரியான இடம். அந்த இடத்துல ஒரு மனுஷனுக்கு சரியான ஒரு பிடி கிடைக்குமானா அந்த காளையால எதுவும் பண்ண முடியாது. அது எவ்வளோ பெரிய பலசாலியான காளையா இருந்தாலும் அந்த வீரனுக்கு முன்பாக கொம்பு மாட்டிக்கிச்சுன்னா அதால ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இந்த அன்னாள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அத்தனை நாட்களும் அவர்களுக்கு வந்து கொம்பில்லாத ஒரு பிராணியாய், அப்படின்னா பலன் இல்லாதவர்களாய் இருந்தார்கள். பலனே அவங்களுக்கு இல்லை.
பெனினாள் கஷ்டப்படுத்தின உடனே, ஏமா நான் தானே முறைப்படி கணவனாரு, நான் தானே என் கணவனாருக்கு சொந்தம், நீ என்ன இப்போ திட்டிட்டு இருக்கிற? உனக்கு என்ன குழந்தை பிறந்த உடனே நீ அப்படி திட்டிடுவியா? நான் எல்லாம் நீ திட்டுற திட்டுக்கெல்லாம் நான் வந்து அப்படியெல்லாம் கவலைப்பட மாட்டேன், அது ஏன் புருஷன், நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சாப்பிட்றதுக்கு என்ன? ஆனா அவங்களுக்கு என்ன இல்லை, என்ன இல்லை? பலனே இல்லை. எதிர்த்து நிற்கிறதுக்கு பலன் இல்லை, பேசுறதுக்கு பலன் இல்லை. யார் என்ன பேசினாலும் இவங்களுக்கு என்ன நிற்காதுன்னா பலனே இல்லை. சோர்ந்து சோர்ந்து போவாங்க, விழுந்து விழுந்து போவாங்க. நிற்கிறதுக்கு பலன் இல்லை, தாங்கிறதுக்கு பலன் இல்லை, ஏச்சு பேச்சுக்களை தாங்கிறதுக்கு பலன் இல்லை. ஆனா இப்போ தேவனுடைய ஆலயத்திற்கு போயிட்டு வந்த உடனே அவங்க ஒரு பாட்டு எழுதும் போது எழுதுறாங்க, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. இப்ப எனக்கு ஒரு பலன் வந்துருச்சு, இப்ப எனக்குள்ள ஒரு பலன் வந்துருச்சு. இனி என்ன திட்டுனாலும் நான் தைரியமா இருக்கக்கூடிய பலன், இனி எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் நான் தைரியமா இருக்கக்கூடிய பலன். என்னுடைய அவமானத்தை பார்த்து நான் இனி சோர்ந்து போக மாட்டேன், என்ன பேசுறத குறித்து நான் இனி வருத்தப்படுத்த மாட்டேன். எனக்கு விரோதமாக 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10,000 பேர் எழும்பினாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்பொழுது எனக்கு கிடைத்திருக்கிறது ஒரு பெரிய பலன், எனக்கு கிடைச்சிருக்குது, எனக்கு பலன் எனக்கு கிடைச்சிருக்குது, எனக்கு பலன் எனக்கு கிடைச்சிருக்குது. அந்த பாட்டினுடைய அடுத்த அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு பலன், எனக்கு பலன். நான் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு என்ன ஆண்டவர் தரப்போறார் அப்படின்னு சொன்னா, ஸோ பலன், உங்களுக்கு பலன் தரப்போறாரு. ஆமென். உங்களை பார்க்குறவங்க நிறைய பேர் ஆச்சரியப்படுவாங்க, எப்படி இந்த வயசுல இவ்வளோ ஸ்ட்ராங். அது வந்து வெறும் வந்து உங்களுடைய சரீர பிரகாரமான ஸ்ட்ராங் மட்டும் இல்லை, உங்க இருதயத்தில் ஒரு ஸ்ட்ராங், உங்க மனசு அளவில் ஒரு ஸ்ட்ராங், உங்களுடைய யோசனையில் ஒரு ஸ்ட்ராங். நான் நம்புறேன், இந்த பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே தளர்ந்த இருதயத்தை கர்த்தர் பலப்படுத்துவார். இனி உங்க பலத்தை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. ஓ, எதிர் பேசக்கூடிய பலன் இல்லாதவங்களுக்கும் கர்த்தர் பலப்படுத்துறதற்கு வல்லவராக இருக்கிறார். நீங்க ஒரு பூச்சியை போல இருக்கலாம், நீங்க ஒரு புழுவை போல இருக்கலாம், ஆனா கர்த்தர் கண்மலைகளை பெயர்க்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை, அப்படிப்பட்ட ஒரு பலத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ள வைக்க போறாரு. நீங்க பலன் அடைய போகிறீர்கள். சொந்தக்காரங்க என்ன பேசினாலும் உங்க இருதயம் சோர்ந்து போகாத ஒரு பலத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போறாரு. இனி அவர்களுடைய எதுவுமே உங்களை சேதப்படுத்தாது. காரணம் என்ன அப்படின்னா, இனி உங்களுக்குள்ள இருக்கும் பாருங்க ஒரு பலன், அந்த பலத்தால் எல்லாவற்றையும் தாண்டுவீர்கள். ஹல்லேலூயா. நான் பாட்டு பாட போறேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய. அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு ஒரு பலன், எனக்கு ஒரு பலன். ஐயோ, இதை தாங்கவே முடியலையே ஆண்டவரே, இதை என்னால் சகிக்கவே முடியலையே ஆண்டவரே, எனக்கு பலனே இல்லை, இதெல்லாம் பார்க்கறதற்கு எனக்கு பலன் இல்லை, இதெல்லாம் தாண்டுகிறதற்கு எனக்கு பலன் இல்லை, இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு பலன் இல்லை, என் பலனற்று போயிட்டேன், நான் என் பலனற்று போயிட்டேன், என் பலனற்று போயிட்டேன். வெளியில என்னமோ பலப்படுறது மாதிரி நான் காமிச்சுக்கிறேன், ஆனா நான் ரொம்ப பலவீனம் ஆயிட்டேன், பலவீனம் ஆயிட்டேன். ஆண்டவர் சொல்றார், இல்ல, உன் கொம்பு கர்த்தருக்குள், உன் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதமானவருடைய பலன் உங்கள் மேல் கடந்து வரும். அப்பொழுது இந்த சோதனையை ஜெயிக்கக்கூடிய ஒரு தைரியம் உங்களுக்குள்ளே வரும், இந்த பாடுகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு தைரியம் உங்களுக்குள்ளே வரும். இந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் ஒரு பலத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. சிலருக்கு வந்து சில வார்த்தைகளை சொல்லும் போது கூட அந்த பலன் அப்படியே அந்த பலனற்று போய் நொஞ்சு போவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ரிசல்ட்டை பார்த்த உடனே பாருங்க பலனெல்லாம் போயும், தளர்ந்து போகும், தளர்ந்து போகும். நிற்கிறதற்கு கூட பலன் இருக்காது, எளிமை நடக்கிறதற்கு பலன் இருக்காது, அப்படியே மற்றவங்களுக்கு முன்னாடி நின்று பேசுகிறதுக்கு பலன் இருக்காது. வேதத்தில் வந்து மரியாளுக்கு தூதன் சொல்லுகிறார், இல்லை, உன்னிடத்திலிருந்து ஒரு குழந்தை ஒன்று உண்டாக போகுது அப்படின்னு சொல்லும்போது மரியாள் சொல்றாங்க, இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், இவ்வளோ பெரிய அவமானத்தை நான் எப்படி தாங்குவேன்? வர்றவங்க போறவங்க அத்தனை பேர் அந்த பிள்ளையை திட்டுவாங்கல்ல,
கல்யாணம் ஆகலை, அதுக்குள்ள இது மாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இதெல்லாம் எவ்வளோ பெரிய அவமானமான வார்த்தை. எப்படி தாங்க போகிறேன்? ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. நான் வளர்ந்த திருச்சபையில், அந்த திருச்சபைக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் அவ்வளோ எங்கள் பாஸ்டருக்கு எதிர்ப்பு, அவ்வளோ அசிங்கப்படுத்துவாங்க. ஆனால் எங்கள் பாஸ்டருக்கு வந்து அவ்வளோ பலன், அத்தனை பலன். எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டாங்க, எல்லாத்தையும் சகித்துக்கிட்டாங்க. நாங்களே நினைப்போம், எப்படி பாஸ்டர் இப்படி எல்லாம் தாங்குறீங்க அப்படின்னு. அவங்களுக்கு அது ஒன்றுமே பண்ணாது. நமக்கு கேட்டுட்டு இருக்கிற நமக்கு கஷ்டமாக இருக்கும், ஆனால் அவங்களுக்கு அது ஒன்றுமே பண்ணாது. அந்த பலன் யார் கொடுத்த பலன் அப்படின்னா, கர்த்தர் கொடுத்த பலன். நம்பர் 2, ரெண்டாவது, உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரப்போகுது. நீங்கள் எப்படி மாறணும்? எப்படி மாறணும்? சத்தமாக சொல்லுங்க, எல்லாரும் நல்ல உற்சாகமாக சொல்லுங்க. பெலனா பெலனா பெலனா. அப்படியே அதை நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறாங்க. பெலனா இருங்க, பெலனா இருங்க, நல்ல பெலனா இருங்க. 38 வருஷம் படுத்த படுக்கையாக கடந்தாலும் அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற பெலனை பாருங்களேன், பெலனை பாருங்க. ஏசப்பா பார்த்து, ஏப்பா இன்னும் கிளம்பலையான்னு கேட்டால் என்ன சொல்றான்? என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன். ஸோ என்ன பெலன், என்ன மனபலன், என்ன சிந்தையில பெலன். நான் நம்புறேன் அந்த பலத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு வல்லவர். ஆமென். பலன் தாருமே, பலன் தாருமே, உம்பலத்தா என்னை நிரப்பிடுமே. எல்லாரும் சொல்லுவோம், பலன் தாருமே, பலன் தாருமே, உம்பலத்தா என்னை நிரப்பிடுமே. போராட்டங்கள் சூழ்ந்ததாலே சோர்ந்து போய் நிற்கின்றேனே, சோராமல் ஓட திடமனம் அளித்திடுமே. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். போராட்டங்கள் சூழ்ந்ததாலே சோர்ந்து போய் நிற்கின்றேனே, சோராமல் ஓட திடமனம் அளித்திடுமே. இப்ப கைகளை மேல வெற்றி பலந்தாருமே, பலந்தாருமே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, உன்னதத்திலிருந்து ஒரு பலன், பரலோகத்திலிருந்து ஒரு பலன், இந்த சூழ்நிலையை மேற்கொள்றதற்கு ஒரு பலன், இந்த அவமானங்களை தாண்டுகிறதற்கு ஒரு பலன். பலந்தாருமே, பலந்தாருமே, பலத்தா என்னை நிரப்பியே. ஆமென். பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரிசாவில், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மிஷனரி ஐயாவும் அவருடைய 2 பிள்ளைகளும் காரில் ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து ஃபுல்லாக அந்த வண்டியில் பெட்ரோல் ஊற்றி அந்த காரை லாக் பண்ணி அப்படியே எரிச்சிட்டாங்க. மிஷனரி ஐயாவும் பிள்ளைகளும் அப்படியே துடிச்சு கத்தி அந்த இடத்துல எரிஞ்சு அப்படியே சாம்பல் ஆயிட்டாங்க. இப்போ அதை எல்லா வெரிஃபிகேஷன் முடிஞ்சு, யார் அந்த பெட்ரோல் ஊத்துனா, யார் கொளுத்துனா, யார் அவங்கள தீ வச்சா, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ கேஸ் போடணும்னா யார் தான் போடணும் அப்படின்னு சொன்னா, அந்த மிஷனரியுடைய மனைவி ஆகிய அந்த அம்மா மட்டும்தான். அந்த அம்மாவும் அந்த பிள்ளையும், ஒரு வாலிப பிள்ளை, 2 பேர் தான் இருக்காங்க. இவங்க தான் கேஸ் போடணும். இவங்க கேஸ் போட்டா அவ்வளவுதான், ப்ரூஃப் ஆயிடுச்சு, அவங்க பல ஆண்டுகள் ஜெயிலில் இருக்கணும். ஆனா அந்த மிஷனரியுடைய மனைவி, அவருடைய மகள் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, வேண்டாம் வேண்டாம், அவங்கள ஒன்றும் செய்ய வேண்டாம், அவங்களுக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் நீங்க கொடுக்க வேண்டாம், நாங்க எங்களுடைய கணவனாரை எரிச்சு, என் பிள்ளையை எரிச்சு கொன்னவங்களை மனசார நாங்க மன்னிக்கிறோம்.
மனசார நாங்கள் மன்னிக்கிறோம். இப்போ சமீபத்தில் அமெரிக்காவில் ஒரு வாலிபர்கள் மத்தியில் ஊழியம் செய்கிற அவ்வளோ பெரிய தேவ மனுஷன், அந்த மனுஷனை ஷூட் பண்ணி கொண்டுட்டாங்க. அவர் இந்த எல்ஜிபி அந்த மாதிரி ஆட்களுக்கு அகைன்ஸ்டா பேசுகிற ஒரு காரணத்துக்காக அதுல இருந்த ஒரு பையன் அதை மனசுல வச்சுட்டு அவங்கள ஷூட் பண்ணி கொள்ளும்போது அந்த இளம் மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, விட்டுருங்க, பரவாயில்ல, மன்னிச்சிருங்க, எதுவுமே பண்ண வேண்டாம், என் கணவனாரை கொன்னவங்கள எதுவுமே பனிஷ் பண்ணாதீங்க, நான் மனசார மன்னிக்கிறேன். எப்படிங்க எதிரியை இப்படி மன்னிச்சிங்க? எப்படி உங்களுக்கு இந்த பலன் வருது? எங்கிருந்து இந்த பலன் வந்துருச்சு? இந்த பலன் மனுஷன் கொடுக்கிற பலன் அல்ல. இந்த பலன் சொந்தக்காரங்க இருக்கிற பலன் அல்ல. இந்த பலன் அவங்களுக்கு பணம் இருக்கிற பலன் அல்ல. இந்த பலன் யார் கொடுக்கிற பலன் அப்படின்னு சொன்னா, கர்த்தரே கொடுக்கிற பலன், உன்னதத்திலிருந்து வந்த பலன். இந்த சோதனையின் மத்தியிலே அத்தனை பேர் ஆனாலும் விழுந்து போவார்கள், ஆனா கர்த்தருடைய பிள்ளை எழும்பி நிற்கக்கூடிய ஒரு பலன். ஆண்டவருடைய பிள்ளையே, எத்தனை பேர் அவமானப்படுத்தினாலும் எத்தனை பேர் நிந்திச்சாலும் உங்களுக்கு ஒரு பலன் உங்களுக்கு உண்டாகும். நீங்க பலனா நிப்பீங்க. மற்றவர்கள் யாராலையும் இந்த பாதையை கடக்க முடியாது. நீங்க கடந்து போகிற இந்த பாதையில மற்றவங்க நிறைய பேர் பலனா இருக்க மாட்டாங்க, சிக்கா மாறிடுவாங்க. அவங்க இந்த உலகத்துல வாழ கூட மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நீங்க பலனா நிக்கிறீங்கன்னா அது மனுஷனால உண்டானது அல்ல, உங்க சரீரத்துல உள்ளது அல்ல. உன்னதமான தேவன் உங்களை பலப்படுத்தி இருக்கிறார். அந்த தேவன் பலப்படுத்துகிற கிறிஸ்து இன்னும் உங்களை பலத்தின் மேல் பலத்தை கொடுத்து உயர 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 பறக்கிற அளவிற்கு கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் புது பலன் அடைவீர்கள். புது பலன் அடைவீர்கள். புது பலன் அடைவீர்கள். ஹல்லேலூயா. நான் ஒரு பாட்டு எழுத போறேன். அந்த பாட்டுல ஃபர்ஸ்ட் வரி என்ன அப்படின்னு சொன்னா, என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது. இரண்டாவது எழுதுற பாட்டு என்ன வரி அப்படின்னு சொன்னா, ஆமென், என் கொம்பு என் பலன் கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. என்னை பலப்படுத்தினார். நான் ரொம்ப நோஞ்சான், நான் ரொம்ப பலவீனமானவா, நான் ரொம்ப எதுக்கெடுத்தாலும் வருத்தப்படுறவா, நான் எதுக்கெடுத்தாலும் அழுறவா. போங்க பாருங்க, ஆலயத்துல போய் இருதயத்தை கொட்டி கொட்டி அழுதிட்டு இருந்தேன், வாயை திறந்து பேசுறது கூட தகுதி இல்லை. ஆனா இப்ப நான் என்னவா இருக்கிறேன்னா, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. இனி எவ்வளவு வேணாலும் திட்டு, நான் பயப்பட மாட்டேன். எவ்வளவு வேணாலும் பேசு, நான் அப்படி ஒன்றும் இருக்க மாட்டேன். ஏன்னா என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 3, மூன்றாவது, இந்த அன்னாளுடைய பாட்டினுடைய 3வது வரி வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். அந்த வசனத்தை வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, பாட்டு எழுதிட்டே இருக்கிறாங்க, பாட்டு பாடிட்டே இருக்கிறாங்க. அந்த பாட்டுல அன்னாள் எழுதுகிற 3வது லைன் என்ன அப்படின்னு சொன்னா, என் வாய், ஆமென், பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. இதுவரைக்கும் இந்த அன்னாளுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய மன கஷ்டம் என்ன அப்படின்னு சொன்னா, வாயை திறந்து சொல்லுங்களேன். இவங்களுடைய வீக்னஸ் என்ன? ஏலி இவங்களை தண்ணி அடிச்சிருக்கா, இவ குடிச்சிருக்கா அப்படின்றத அவர் நினைக்கிறதுக்கு காரணம் என்ன? அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். எது மட்டும் அசைஞ்சிச்சாமா? வாய் மட்டும் அசைஞ்சிருச்சு. உள்ள குமுறல் இருக்குது, ஆனா என்ன பேச முடியல? வாயினால பேச முடியல. வாய் அடைச்சாச்சு. எல்லாரும் வாயை அடைக்கிறாங்க. யாரிடத்துலையும் ஒரு வார்த்தை கூட பேச முடியல. என்ன எதுக்கு இப்படி பேசுறீங்க? ஏன் இப்படி பேசுறீங்க? அந்த பலன் இல்லை. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க யாராவது ஒருவேளை இந்த பாதையில கடந்து போகலாம். இன்னைக்கு நீங்க கடந்து போகிற பாதை உங்க வாயை திறந்து பேசவே முடியாத அளவிற்கு உங்க வாயை நீங்க அடைச்சிட்டு அமைதியா இருக்கலாம். உங்க சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி அத்தனை பேரும் பேசி உங்க வாயை அடைச்சிருக்கலாம். உங்க கணவனார் உங்க வாயை அடைச்சிருக்கலாம். உங்க மனைவி உங்க வாயை அடைச்சிருக்கலாம். அவங்க முன்னாடி பேசுறதுக்கு என்ன இருக்கு பாஸ்டர்? எனக்கு
பேசுறதுக்கு என்ன இருக்குது? நான் ஒரு வாயில்லாத பூச்சியை தான் நிற்கணும். என்னுடைய வாயை நான் கட்டி போடணும். நான் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒருவேளை அந்த பேசுகிற தன்மையை கூட நீங்க இழந்திருக்கலாம். ஏன்னா உங்களுடைய லைஃப் அப்படி போகலாம். இப்போ இந்த அன்னாள் எதை பேசினாலும் பெண்ணினாலும் சுத்தி இருக்கிறவங்களும் ஒண்ணுல நிற்பாங்க. என்னதான் நிற்பாங்கன்னா, இந்த ஒரு வார்த்தையை சொன்னா போதும், என்னத்தை தான் நீ பேசினாலும் இத்தனை வருஷம் உன் கணவனாரும் இவ்வளவு நேசிக்கிறாருல்ல, உனக்கு என்ன குழந்தையா கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே இந்த வாய் என்ன பண்ணும் சொல்லுங்களேன்? ஏதோ ஒன்ன உங்கள்கிட்ட கேட்கும் போது உங்க வாய் அவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த வாய் சைலண்ட் ஆயிடலாம். இதுக்கு மேல பேசாம நீங்க துக்கப்படலாம். அதுக்கு மேல பேசுறதுக்கு உங்களுக்கு வாயினுடைய வார்த்தையே இல்லாம இருக்கலாம். அந்த ஒரு வேர்டு. நிறைய அம்மா அப்பா பாருங்க, பிள்ளைகளை திட்டுவாங்க, இது பண்ணாத அது பண்ணாதேன்னுவாங்க. இந்த பிள்ளை ஒரு வார்த்தை கேட்கும் பாருங்களேன், அந்த ஒரு வார்த்தையோட இந்த அம்மா வாயை அப்படியே மூடிட்டு, இதுக்கு மேல உங்ககிட்ட என்ன பண்ண முடியாதுன்னா பேச முடியாதுமா. ஏன்னா நீ என்ன ரொம்ப வருத்தப்படுத்திட்ட. எதுல நீங்க காயப்படுவீங்கன்னு உங்க கணவனாருக்கு தெரியும், எதுல காயப்படுவீங்கன்னு உங்க மனைவிக்கு தெரியும், எதுல காயப்படுவீங்கன்னு உங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு தெரியும். சரியா அதை ஒன்ன மட்டும் பேசி பேசி உங்க வாயை அடைச்சிட்டே இருக்கலாம். நான் வாய் தரவே முடியாது பாஸ்டர், நான் பேசவே முடியாத மாதிரி இருக்கிறேன். என்ன பேசுறது? ஏதாவது நடந்தா பேசலாம், எனக்கு சாட்சி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, என் வாய் அடைக்கப்பட்டிருக்கிறது. அன்னாளுடைய வாய் அடைக்கப்பட்டிருந்துச்சு, எதுவும் பேச முடியாது, எதுவுமே இல்லை. ஆனா இப்ப அன்னாள் பாட்டு எழுதும் போது என்ன பண்றாங்கன்னா, பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, கர்த்தர் என்ன பேச வைத்தார், கர்த்தர் என்ன பேச வைத்தார், கர்த்தர் என்ன சாட்சி சொல்ல வைத்தார். உங்க வாய் பேச ஆரம்பிக்கும். உங்க சொந்தங்களுக்கு முன்பாக நீங்க இன்னைக்கு பேச்ச அவாய்ட் பண்ணிட்டு வர்றீங்க, ஆனா ஒரு நாள் கர்த்தர் அவங்க முன்னாடி கர்த்தர் உங்களை பேச வைப்பாரு. இன்னைக்கு கை கட்டி ஒரு வார்த்தை கூட பதில் சொல்ல முடியாம நிற்கிற உங்களுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன் பிள்ளைய குறிச்சு ஒரு பதில் சொல்றதற்கு கர்த்தர் ஒரு பலன் தருவார். இன்னைக்கு பிள்ளைய குறிச்சு கேட்டுருவாங்களோ, குடும்பத்தை குறிச்சு கேட்டுருவாங்களோ, இதை ஏதாவது குறிச்சு கேட்டுருவாங்களோன்னு நினைச்சு மன துக்கத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே இன்னைக்கு கர்த்தர் நேருக்கு நேர் வாக்கு கொடுக்கிறார். இல்ல, உங்க பிள்ளைய குறிச்சு பேசுறதுக்கு கர்த்தர் ஒரு சாட்சியை கர்த்தர் வைக்கிறார். உங்களை குறிச்சு பேசுறதுக்கு கர்த்தர் ஒரு சாட்சியை வைக்கிறார். உங்க வாய் சீக்கிரமாய் திறக்க போகிறது. நீங்கள் சீக்கிரமாய் சாட்சி சொல்ல போகிறீர்கள். ஹல்லேலூயா. பகைஞருக்கு முன்பாக இதுவரையிலும் அடைக்கப்பட்டிருந்த என்னுடைய வாய் இப்ப என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, என் வாய் திறக்கிறது, என் வாய் திறக்கிறது. எப்படி திறக்கிறது அப்படின்னு சொன்னா, வல்லமை உடையவர் எனக்கு பெரிய காரியத்தை செய்தார். கூவி கூவி பேச போறீங்க, கைத்தட்டி கூப்பிட்டு கூப்பிட்டு பேச போறீங்க, மேடை போட்டு பேச போறீங்க, மைக்க பிடிச்சு பேச போறீங்க, தெருவில் நின்று பேச போறீங்க, சொந்தத்துக்கு முன்னாடி பேச போறீங்க, கல்யாண வீட்டில் பேச போறீங்க, நல்ல விஷயத்து காரியத்தில் பேச போறீங்க. இதுவரையிலும் அமைதியா எல்லா இடத்திலையும் வாய்களை மூடிக்கொண்டு பேசுறதற்கு ஒரு வார்த்தை கூட இல்லாம இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சாட்சியை பேச வைப்பாரு. போற பக்கம் எல்லாம் நீங்க சாட்சி சொல்லுகிற ஆமோதிக்கிறவர்கள் நல்லா ஆமோதிச்சு கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி ஆமோதிச்சு எஸ் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பேச வைப்பார், நிச்சயமாய் பேச வைப்பார், கண்டிப்பா பேச வைப்பார். உங்களுடைய வாய் இனி ரொம்ப நாள் அமைதியா இருக்க போவதில்லை. கர்த்தர் உங்களை ரொம்ப நாள் மௌனமா வச்சிருக்க போவது இல்லை. ரொம்ப நாள் நீங்க பேசாம இருக்க மாட்டீங்க. கர்த்தர் மறுபடியும் உங்களை பேச வைப்பார். நிச்சயமா ஆண்டவர் பேச வைப்பார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எப்படி இருக்குது இந்த பாட்டு? எப்படி இருக்கு இந்த பாட்டு? சோ அன்னாளின் பாட்டு. அவர் சிறியவனை எங்க இருந்து எடுக்கிறாராமா? ஆமென். எடுத்து அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. சீக்கிரமா நீங்க எல்லாருமே இந்த 3 பாட்டை பாட போறீங்க. இந்த 3 பாட்டை கர்த்தர் உங்களை மூலமா பாட வைக்க போறார். உங்க இருதயம் அந்த பாட்டை செலுத்த போகிறது. நம்பர் 1, முதலாவதாக ஒரு பாட்டு பாட போறேன். என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. நம்பர் 2, இரண்டாவது என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. 3வது பகைஞரின் மேல் என் வாய் திறந்தே இருக்கிறது. ஹல்லேலூயா. எழும்பி நிற்கலாமா எல்லாரும்? Thank you Holy Spirit.
என்னை பலப்படுத்துகிற நல்ல தேவனாகிய கர்த்தர், என்னை பலப்படுத்துகிற நல்ல தேவனாகிய கர்த்தர், ஸ்தோத்திரம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து அவர் எடுக்க போறாரு. அவருக்கு லேசான காரியம். எளியவனை குப்பையிலிருந்து அவர் உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட ஆண்டவர் உட்கார வைக்க போறாரு. சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. இந்த வார்த்தை எனக்கு தான் அப்படின்னு சொல்றவங்க உங்க கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த வார்த்தையை நீங்க தந்ததற்காக நன்றின்னு சொல்லுங்க. இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் எங்களை நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க முழு இருதயத்தோடு. எஸ், இந்த வார்த்தையின்படி நீர் எங்களை நடத்த போகிறதற்காக நன்றி. ஹalleluya. புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே. புயல் வீசும் படகில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே. என்னை தாங்கிடும் நங்கூரமே, என்னை தாங்கிடும் நங்கூரமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே. அமைதி பெருகின்றே. எல்லாரும் சொல்லுவோம். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே. இயேசுவே, அமைதி பெருகின்றே. எல்லாரும் சொல்லுவோம். எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகலிடமே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகலிடமே. தினம் என்னை காக்கும் புகலிடமே. தினம் என்னை காக்கும் புகலிடமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே. அமைதி பெறுகின்றே. எல்லாரும் சொல்லுவோம். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே. அமைதி பெருகின்றே. நிலையற்ற வாழ்வின் நிம்மதியே நீங்காத பேரின்பமே. நிலையற்ற வாழ்வின் நிம்மதியே நீங்காத பேரின்பமே. நீங்காத பேரின்பமே. என்னை விட்டு நீங்காத பேரின்பமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே.
அமைதி பெருகின்றே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதமாமர்ந்து ஆறுதல் அடைகின்றே. அமைதி. ஓ ஹalleluya. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. பகைஞரின் மேல் என் வாய், பகைஞரின் மேல் என் வாய், பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, திறந்திருக்கிறது, திறந்திருக்கிறது. ஆமென். என்னுடைய நாவை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், என்னுடைய வாயின் வார்த்தைகளை அங்கீகரிக்கிற கர்த்தர். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் யாரு? பிரதர், சிஸ்டர், நீங்க அமைதியா இருக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு. கர்த்தர் உங்களை சில நேரத்தில் உங்களுக்கு என்ன இருக்காது? வார்த்தையே. அவங்க கேட்கிற கேள்விக்கு உங்களுக்கு என்ன இருக்காது? உங்களுக்கு பதிலே இருக்காது, பதில் சொல்ல முடியாது. சில கேள்வி கேட்டாங்கன்னா உங்களால பதில் சொல்ல முடியாது. நீங்க என்ன பண்ணணும்னா வாயை மூடி தான் இருக்கணும், அமைதியா இருக்கணும். இந்த சர்ச்சில் கூட வாயை திறந்து பேசுற அளவுக்கு இந்த அண்ணாளுக்கு தைரியம் இல்லை பாருங்களேன். வேதம் சொல்லுகிறது, அவள் உதடுகள் மாத்திரம் அசைந்தது. என்ன அசைந்துதான்? உதடுகள் மாத்திரம் அசைஞ்சிருச்சு. ஏன்னா ஓப்பனா ஜோம் பண்ணா கூட தப்பா நினைப்பாங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அதனால தான் ஏலி கேட்கிறாரு, என்ன குடிச்சிட்டு உட்காந்துருக்கியா, சத்தம் வர மாட்டேங்குது, ஜோம் பண்றேன்ற சத்தமா ஜோம் பண்ண வேண்டியதானே, மினுமினுத்துட்டு இருக்கிற. நிறைய பேருடைய பார்வைக்கு எந்த பதிலுமே இல்லை. அவங்க சொல்ற பதில பாருங்க, நான் மிகவும் மனக்லேசம் உள்ள ஒரு ஸ்திரீ. அந்த இடத்துல நீ எல்லாம் ஒரு ஊழியக்காரனாயா, நான் வந்தோன்னா தண்ணி அடிச்சிருக்கியான்னு என்னை பார்த்து கேட்குறியே, என்னை பார்த்தா அப்படியா தெரியுது அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த அம்மாவுக்கு பேசுறது தைரியம் இல்லை. பேசலாம், இன்னொரு லேடி இல்லை இன்னொரு சிஸ்டரா இருந்தா கண்டிப்பா பேசியிருப்பாங்க. நீங்க நல்லா இருந்தா கண்டிப்பா பேசியிருப்பீங்க, நீங்க பழைய ஆளா இருந்தா நல்லா பேசியிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்காம விட்டுருக்க முடியும். ஆனா இன்னைக்கு நீங்க இருக்கிற சூழ்நிலை சரியில்லை, இன்னைக்கு நீங்க கடந்து போகிற பாதை சரியில்லை, அதனால உங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னு சொன்னா, நானா அமைதியா இருக்கிற ஆளு, எப்படி பேசுவோம் தெரியுமா நானு. ஆனா இன்னைக்கு நான் என்னவா இருக்கிறேன்? கர்த்தர் உங்களை எப்படி வச்சிருக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க. அமைதியா வச்சிருக்கிறாரு. சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி இவ்வளவு அமைதியா நீங்க பேசிருக்கிறீங்களா? இப்படி ஒருத்தன் பேசினா 10 வருஷத்துக்கு முன்னாடி விட்டுருவீங்களா? ஆனா இன்னைக்கு சூழ்நிலை உங்களை வாயை திறந்து என்ன பண்ணல, பேச வைக்கல. அவன் சொல்றதெல்லாம் கேட்கறதா வேண்டியது இருக்கே தவிர வாயை திறந்து பேச முடியல. ஆனா இதே நிலைமை அன்னாளுக்கு இருந்துச்சு. இப்போ பாட்டு எழுதும் போது ரொம்ப அழகாக எழுதுறாள், என் பகைஞருக்கு முன்பாக என் வாய். நம்ம ஊர் பாஷையின்படி சொன்ன, வாடா எவனோ ஒருத்தன் பேசுனீ அந்த தெருவில், யாரோ போன கல்யாணத்துக்கு பேசுனீங்களே, வா வா வா, யார் நீயா, உனக்கு என்னமோ கேள்வி கேட்டப்பா, அந்த கேள்வி கேளு, நான் பதில் சொல்றது ரெடியா வந்திருக்கிறேன். பதில் என்கிட்ட நிறைய இருக்குது. என் பகைஞருக்கு முன்பாக என் வாய் திறந்திருக்கிறது, திறந்திருக்கிறது. சிஸ்டர் உங்களை பேச வைப்பாரு, சிஸ்டர் பிரதர் உங்களை பேச வைப்பார். இன்னைக்கு ஆண்டவர் மௌனப்படுத்தி அழகு பார்க்கிறாரு. இன்றைக்கு உங்களை அமைதியாய் கை கட்டி நிக்க பண்ணி கர்த்தர் அழகு பார்க்கிறாரு. ஆனா ஒரு நாள் அவர்களுக்கு முன்பாக உங்க வாயை கர்த்தர் திறக்க வைப்பார். ஒரு நாள் உங்க பிள்ளைகளை குறித்து அந்த வாயை கர்த்தர் திறக்க வைப்பார். நீங்க பேசுவீங்க, நீங்க பேசுவீங்க. அன்னைக்கு கர்த்தரை குறித்து பேசுவீங்க, அன்னைக்கு தேவன் உங்களுக்கு செஞ்ச அற்புதத்தை குறித்து பேசுவீங்க, அன்றைக்கு தேவன் உங்களை நடத்தி வந்த பாதையை குறித்து நீங்க பேசுவீங்க, நீங்க சாட்சி சொல்லுவீங்க. வாயை கர்த்தர் திறக்க போறாரு. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் கொடுத்து உங்களை முடிக்கிறேன். ஸோ ஆன்லைனில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் அப்படிதான். அடுத்த வாரம் வரும்போது இந்த அன்னாளுடைய இந்த 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு பெஸ்ட்டாக ஒரு பாட்டு எழுதிட்டு வர போறீங்க. ஸோ அந்த பாட்டை நீங்கள் ரொம்ப அழகாக எழுதுனீங்க அப்படின்னு சொன்னால், நீங்களே உங்கள் மொபைலை எடுத்து வச்சு அந்த பாட்டை மனப்பாடமாக பாடி என்னுடைய நம்பர் 9442344422 94423444 எல்லாத்துலேயும் அந்த ஃபோன் நம்பர் இருக்கும். அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு வீடியோ, ஒரு 3 சரணமும் பாட வேண்டாம், ஒரு சரணம், ஒரு ஸ்டார்டிங், அதுக்கப்புறம் ஒரு சரணம், அது மட்டும் பாடி எனக்கு அனுப்புங்க பார்க்கலாம்.
நீங்கள் யார் நல்லா பாட்டு எழுதிங்கன்னு பார்க்கலாம். அந்த பாட்டில் ஒரு பாட்டு ரொம்ப நல்லா வந்துருச்சுன்னா அந்த பாட்டை பாடி நானே சர்ச்சில் பாடிடுறேன். சரியா? நானே கற்றுக்கிட்டு நானே பாடுறேன். அதனால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. அன்னாள் பாட்டு பாடினது மாதிரி இன்னைக்கு உள்ள செய்தியே என்ன செய்தின்னா, அன்னாளின் பாடல் அதனுடைய 3 வரியை நான் சொல்லிட்டேன். நீங்கள் எப்படி ராகம் உங்களுக்கு கத்தர் தர்றாருன்னு தெரில. உங்களுக்கு ஆண்டவர் நல்ல ராகத்தை தருவார். அதனால் இந்த 1 வீக் டைம் எடுத்துக்குங்க. ஸோ அடுத்த சண்டேக்குள்ளே, சாட்டர்டேக்குள்ளே நீங்கள் வீடியோ பண்ணி அனுப்புங்க. ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளும் அதை அனுப்பலாம். சரி, பார்ப்போம் யாருடைய பாட்டு ஹிட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஆமேன்னு சொல்லுங்கள். ஸோ நம்பர் 3, 3 பாடல். 1, என் இருதயம். சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, எல்லாரும் நல்லா சந்தோஷமாக சொல்லுங்க. பிரதர், நஷ்டமானாலும் இருதயத்தினுடைய சமாதானம் மட்டும் என்ன பண்ணக்கூடாது, சந்தோஷம் மட்டும் என்ன பண்ணக்கூடாது, குறையவே கூடாது. சாகிற வரைக்கும் சந்தோஷத்தை மட்டும் குறைக்கவே முடியாது. நம்பர் 2, 2வது, என் கொம்பு. கொம்புனா என்ன அப்படின்னு சொன்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. நான் பலன் அடைவேன், நான் பலன் அடைவேன். நம்பர் 3, 3வது, பகைஞரின் மேல் என் வாய் திறந்து. வாய் திறந்து இருக்குன்னா சண்டைக்கு போறதில்ல. வாடா 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தியா, இன்னைக்கு கத்தர் நல்லா வச்சிருக்காரு, சண்டை கிழிக்கிறியா அப்படின்னு கேட்கறது இல்ல. சாட்சிக்காக என் வாய் திறந்திருக்கிறது. கத்தர் செய்த அற்புதத்தை விவரிக்கிறதற்காக என் வாய் திறந்திருக்கிறது. நான் பேசுவேன், சண்டை போட்டு பேச மாட்டேன். ஆனா என் தேவனை நீங்க எந்த இடத்துல வெட்கப்படுத்துனீங்களோ, எந்த இடத்துலயும் ஆண்டவரை குறித்து குறைவா பேசுறீங்களோ, அதே இடத்துலயும் ஆண்டவரை குறித்து நான் சாட்சியா சொல்லுவேன். ஆமென். சாட்சியாய் நிறுத்துகிற கர்த்தர், 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 கர்த்தர். அவர் பெரிய தேவன், அவர் மகத்துவம் உள்ள தேவன். ஆமென். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. ஏபத்தே, இது வானத்தின் வாசல். ஏசையா, ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். பெத்தே, இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். காணிக்கை செலுத்துறவங்க செலுத்தலாம். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரப்ப பண்ணுகிற தேவன். அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மை கைவிடுவதே இல்லை. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே. பூமியின் தூளை போல் சந்தாதி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே. பூமியின் தூளை போல் சந்தாதி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டீ. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. பாடும் ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல்பத்தே, ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள்
ஆசீர்வதிக்கப்படும் ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் மழவும் என்னை கைவிடவே மாட்டீ. சொன்னதை செய்யும் மழவும் என்னை கைவிடவே மாட்டீ. ஏல்பத்தே ஏல்பத்தே வானத்தின் வாசல் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல்பத்தே ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தகப்பனே, இஸ்ரவேலின் ஜெயபலமான எங்கள் தேவனே, தாயின் கருவிலிருந்து எங்களை தெரிந்து கொண்டு இத்தனை புயல்கள் அடித்தும் இத்தனை சூழ்நிலைகள் வந்தும் ஒவ்வொன்றிலையும் உம்முடைய கரம் வழுவாதபடி எங்களை காத்து இந்த நாள் வரைக்கும் கொண்டு வந்து நீர் நிறுத்தி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா.